ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டிவிஸ் லேப்ஸ், பாரதி ஏர்டெல், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 139 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி அப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக ஃபாலை சந்திச்சிச்சு. அதுதான் ரீசன். அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 72 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா கூட அவங்களோட டிமாண்ட் இன்னும் குறையலை அப்படிங்கிற மாதிரி டிவிஸ் லேப்ஸோட அஃபிஷியல்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட்டும் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் டிவிஸ் லேப்ஸ் மேலே இருக்கிறாங்க. எல்லாருமே பைக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே நல்லா ரேலி ஆச்சுது. அப்போது பார்த்திங்கன்னா வால்யூமே வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் 2 வீக்ஸுக்கு வந்து ஆவரேஜாக ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் நல்லா ரேலி ஆகிருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பிக் பிளேயர்ஸ் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது எஃப்ஐஆர் இருக்கலாம் இல்லை டிஏஆர் இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வந்து பெரும்பாலான அளவு வந்து டிவிஸ் லேப்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறத தான் இது காட்டுது. ஸோ இதில் நியர் டேர்மில் வந்து பை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுவும் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 வாரமாக நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஒரு 14.16 லேக் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து சில எஃப்சிசிபி ஹோல்டர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால பாரதி ஏர்டெல் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 4 நாளில் மட்டும் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் வந்து 6% வந்து ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 52 வீக் ஹையில் இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்குது. ரொம்ப ஆல் டைம் ஹைக்கிட்ட ரொம்ப கிட்டவே போயிடுச்சு. ஸோ அதையும் பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் வந்து ரேலியானதுக்கு ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே ரேலியானதும் ஒரு காரணம். ஐடி இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அனலிஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பிக் ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட லிஸ்ட்டில் ரொம்ப டாப்பில் இருக்க ஐடி கம்பெனிஸை பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நல்லா ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து மஹிந்திரா பார்த்திங்கன்னா 32 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமே ஒரு 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா Q2 ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணம் எம்என்எம் விழுந்ததுக்கு. அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்திங்கன்னா 152 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஆர்பிஐ வந்து இவங்களோட 2 ப்ராடக்ட்ஸ் வழியாக இவங்க வந்து லோன் கொடுக்குறத பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்க் வெயிட்டை வந்து லோன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இந்த 2 நியூஸுமே வந்து ஏற்கனவே ரிஸ்க் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் வீழ்ச்சி தான் சந்திச்சிட்ருக்குது. ஸோ அந்த டைமில் ஆர்பிஐயோட இந்த 2 ப்ராடக்ட்ஸோட பேனும் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸை நல்லாவே பாதிச்சிருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு 2.11% விழுந்துருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்திங்கன்னா 58 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸில் வந்திருக்குது. ஸோ இது எப்போல்லாம் நியூஸில் வருது அப்போது மேக்ஸிமம் ரீசன் வந்து அந்த
ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடான ரீசன் தான். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹிண்டன்பர்க்கு ரிப்போர்ட் ரிலேட்டடாக. ஸோ அந்த நியூஸ்னால் இது கொஞ்சமாக விழுந்துருச்சு. ஆல்ரெடி வந்து இதோட Q2 ப்ராஃபிட் வந்து பாதியாக இருந்துச்சு, நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி விழ வச்சுருந்துச்சு அதானி என்டர்பிரைஸ் ஸ்டாக்கை. இப்போ அந்த புது அப்ளிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹிண்டன்பர்க் கேஸ் ரிலேட்டடாக ஃபைல் பண்ணதும் மறுபடியும் அதிகமாக விழுந்துருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 645 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக வந்து செல் பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து 77 crore பை பண்ணியிருக்கிறாங்க. முந்தின செஷனில் செல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கூலான டேட்டாவாக இருக்குது. அதாவது அந்தளவுக்கு ஹையராக எல்லா டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது. அந்த இது வந்து ஒரு ஆப்டிமிசத்தை மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நினச்சதை விட நல்லா கூலாக வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாமே ஓரளவு ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட ஹையை வந்து 3 இண்டெக்ஸுமே ரீச் பண்ணும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.